இன்னைக்கு நாம ரொம்பவும் வித்தியாசமான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்பதான் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கிளைமாக்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் சஸ்பென்ஸோட தான் கொண்டு போயிருக்காங்க. சோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. சோ வெல்கம் பேக், இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்மே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். சோ வாங்க மக்களே, ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஒரு வயசான லேடி ஒரு பொண்ணை தரத்தரன்னு எடுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த பொண்ணு இறந்துட்டாளா இல்ல மயக்கத்துல இருக்காளா அப்படின்ட்டு தெரியல. அப்ப சடனா மாடியில இருந்து ஒரு லேடி கார் மேல விழுந்து சாக்குறாங்க. அந்த ஆயா உள்ள போக அட வீட்டுல ஒரு பெரிய பழைய காலத்து கண்ணாடி இருக்கு. அதை பார்த்து இந்த ஆயா கோவத்துல அழுதுட்டே அந்த கண்ணாடியை குத்துறாங்க. ஏன்னு தெரியல. அப்ப அந்த பொண்ணு திடீர்னு எழுந்திருக்க எல்லாமே ஒன்னாலதான்னு அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி ஜன்னல் கண்ணாடியிலேயே அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை தலையை பிடிச்சி தரையில நெத்த அப்படியே கட் பண்ணி ஒரு லேடியை காமிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து, உன் லவர் இங்க தானே இருக்கான், எங்க வா அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு அந்த லேடி, இல்லைங்க நான் உங்களை ஒன்னும் சீட் பண்ணல, நீங்க ஹாலுசினேஷன்ல இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப பெட்ரூம் பக்கம் யாரோ ஓடுறான். இவன் டென்ஷன் ஆக்கி அடிக்க அங்க பார்த்தா யாருமே இல்ல. அப்ப திடீர்னு அவன் மண்டைக்குள்ள பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அதை பார்த்த அந்த லேடி, இந்தாங்க மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்க, நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல அப்படின்ட்டு கத்திட்டு அங்க இருந்து போறான். சோ அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்ப பார்த்த அந்த லேடி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹஸ்பண்ட் கூட பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்ப புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோனோட பேரு அரினி, புது ஹஸ்பண்ட் பேரு பிராம், எக்ஸ் ஹஸ்பண்ட் பேரு என்றா, புள்ளையோட பேரு இயான். அங்க ஆள்ல ஒரு கப்பலோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க இந்த வீட்டோட ஓனர்ஸ்னு சொல்றான். அப்ப ஓப்பனிங்ல பார்த்தா அந்த ஆயாங்க வராங்க. இந்த வீட்டோட வேலைக்காரங்க அவங்கள இவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ண அன்னைக்கு நைட்டு புள்ளைய தூங்க வச்சுட்டு ஹரிணிக்கு ஒரு தையல் மிஷினை சர்ப்ரைஸ் கிஃப்டா பிரசன்ட் பண்றான். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் இயான் பக்கத்து வீட்டு பையனோட விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன் 1 2 3 சொல்ல இவன் போய் ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சிக்கிறான். அப்ப கீழே நம்ம தாப்பா மாதிரி இருக்கு. அது என்னன்னு அப்படின்ட்டு அதை அசைக்க ஒண்ணு ஓபன் ஆகி அதுக்குள்ள விழுந்துடுறான். வெளியே அந்த பையன் தேடிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. இவன் எழுந்து அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. எல்லா பொருளையுமே வெள்ளை துணியால மூடி வச்சிருக்காங்க. அதுல எதிரில இதையே பெருசா அப்படியே மூடி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த துணியை எடுக்கிறான். பார்த்தா ஓப்பனிங்ல பார்த்த அந்த கண்ணாடி தான். அதை பார்த்து இவன் விளையாடிட்டு இருக்க சடனா அந்த கண்ணாடி ஆடுது. இவன் பயந்துடுறான். அப்புறமா கண்ணாடி கிட்ட போக திடீர்னு அந்த கண்ணாடியில இவனோட பின்பம் இவனை பார்த்து கத்துது. இவன் மிரண்டு போயிடுறான். அதே சமயம் வெளியே புள்ளைய காணாமே அப்படின்ட்டு அருணியுமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹஸ்பண்ட் வரான். அவன்கிட்ட புள்ளைய காணோம் அப்படின்ட்டு சொல்ல அவனுமே பயந்து போய் தேடுறான். அப்ப ஸ்டோர் ரூம் திறந்துக்கத்தை பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள அந்த பேஸ்மெண்ட் கலந்த வழி ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்தோன்னே உள்ளதான் இருப்பான் அப்படின்ட்டு பிராம் பயத்துல வேகமா உள்ள ஓடுறான். உள்ள ஐயான்னு மயக்கத்துல கிடக்குறான். உடனே அவனை தூக்கிக்கிட்டு மேல வரான். ஹரிணி பயத்துல புள்ளி எழுப்பிட்டு இருக்க அப்ப வேலைக்காரமா வராங்க. பிராம் பயத்துல அவங்கள பார்த்து கொஞ்ச நாளைக்கு இங்கேயே எங்க கூட இருங்க அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவங்களுமே சரிப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கட் பண்ண நைட்டு புள்ளைய இப்ப இவங்க கூடயே தூங்க வச்சுக்கிறாங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்க சரணா அவன் அப்படியே எழுந்திருக்கான். தூக்கத்துல கண்ணை மூடிக்கிட்டு கரெக்டா வெளியே போறான். அப்ப குட்டி பையா அப்படின்ட்டு யாரோ கூப்பிடுறாங்க. யாரடா அப்படின்ட்டு பார்த்தா அந்த வேலைக்காரமா தான் வில்லத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இவன் கிட்ட போறான். அப்ப அதே சமயம் அப்புறம் இதான் சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு எழுந்திருக்க பக்கத்துல புள்ளைய காணோம். பயந்து போய் வெளியே வர பியானோ வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டனே கீழே வந்து பாக்குறான். பார்த்தா இந்த இயான் பையன் தூக்கத்துல அப்படியே அந்த பியானோவை முடிட்டு இருக்கான். அதை பார்த்தனே பயந்து போய் கிட்ட போக பின்னாடியே அருமையும் வந்துடுறா. உடனே புள்ளைய தூக்கிக்கிட்டு வேகமா ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் இயான் சாப்பிட்டு அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அப்புறம் அருணி கிட்ட இயானுக்கு தூக்கத்தை நடக்கிற இந்த பழக்கம் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவ இல்லைன்னு சொல்றா. அப்புறமா அருணி புள்ள வரைஞ்ச இந்த டிராயிங்கை எடுத்து பாக்குறா. பார்த்து ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவன் ஒரே டிராயிங்க தான் திரும்ப திரும்ப அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்க அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த கண்ணாடியை மேல கொண்டு வராங்க. அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே அருணி ஷாக் ஆகி நிக்கிறா. பிராம் கிட்ட இது என்ன இது அப்படின்ட்டு கேட்க திரும்புறா. அப்ப அவ சைட்ல பார்த்து பேசிட்டு இருக்க அந்த கண்ணாடியில இவளோட பின்பம் வில்லத்தனமா இவளை பார்த்து சிரிக்குது. யாரோ நம்மள முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவ திரும்பி பார்க்க நார்மலா தான் தெரியுது. அந்த கண்ணாடியை கொண்டு வந்து அருணியோட தையல் மிஷின் இருக்க அந்த ரூம்ல வைக்கிறாங்க. அப்ப அருணி இந்த கண்ணாடியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வர அப்ப வேலைக்காரமா இந்த கண்ணாடி இங்க இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதனால இவ்வளவுமே சரின்னு சொல்லிடுறா. அவனை கட் பண்ணா அருணி துணி தச்சிட்டு இருக்க பையன் வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப யாரோ வெளியே பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு இவ போய் பார்த்தா எக்ஸ் ஹஸ்பண்ட் என்றாதான் புள்ளைய பார்க்க வந்திருக்கான். புள்ளை எங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அருணி ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா ஏன் பின்னாடி
வந்து நிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே அப்பாவும் பிள்ளையும் பாசமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பாவும் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல இவ முடியாதுன்னு சொல்றா. பேசிட்டு இருக்கும் போதே வேலைக்காரம்மா வந்து இதை நான் பிள்ளைய ரெடி பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதனால இவளாலையும் எதுவும் பேச முடியல. அப்புறம் கட் பண்ணா இப்ப நைட் ஆகிடுச்சு. வெளியே நல்லா ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. பிள்ளைய கூட்டிட்டு போனா என்றா இன்னும் வரல. ஹரிணி பயத்துல அவனுக்கே திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் எடுக்க மாட்டான். அப்ப வேலையில இருந்து பிராம் வர அவனை கூட்டிட்டு வேகமா தேட கிளம்புறா. அப்ப ஆனா கரெக்டா ஹென்றா பையனை கூட்டிட்டு அங்க வந்துடுறான். உடனே அவன்கிட்ட இருந்து புள்ளைய தூக்கிக்கிட்டு வேகமா உள்ள போறான். அப்ப என்றா சாரி கேட்க அவனை கண்டுக்கவே இல்ல, போடான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அப்புறம் கட் பண்ண ஹரிணி தூங்கிட்டு இருக்க சடனா பார்த்தா வேற இடத்துல கண் முழிக்கிறான். அந்த இடமே பார்க்க காட்டுக்கு நடுவுல மலைக்கு உச்சில இருக்க மாதிரி இருக்கு. ரைட் சைட்ல அந்த பெரிய கண்ணாடி இருக்கு. லெப்ட் சைட்ல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ புரியாம அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு அந்த கண்ணாடிக்குள்ள போறா. அப்படியே மறைஞ்சும் போயிடுறா. ஹரிணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது மாயாஜால உலகம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க திரும்பி பார்த்தா அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் காணோம். இவ என்னடா அப்படின்ட்டு எழுந்து அந்த கண்ணாடி பக்கம் போக ஓப்பனிங்ல பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணு அப்படியே அதுல தெரியிட்டா. ஹரிணி போட்டிருக்கா அதே ட்ரெஸ் தான் அவளும் போட்டிருக்கா. ஹரிணிக்கு சுத்தமா என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒன்னும் புரியல. அவ கிட்ட போக ஹரிணி என்ன பண்றாளோ அதே தான் அவளுமே பண்றா. ஹரிணியோட பின்பம் மாதிரி தான் அவ தெரியுறா. ஹரிணி பயத்துல அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க சரணா அவ இவளோட கழுத்தை பிடிச்சி நிற்கிறா. இவ பயந்து துடிக்க பார்த்தா இது கனவுதான். கெட்ட கனவா இருக்க அப்படின்ட்டு மூஞ்ச போய் கழுவ அப்ப லைட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் சடனா அது வெடிச்சிருது. அப்ப ஏன் அந்த பக்கம் ஓட அதை பார்த்தோன்னே இவ ஓடுறா. அப்ப அந்த பல்போட கண்ணாடி பீஸ் காலிலே குத்திடுது. அப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு வலியை தாங்கிட்டு வேகமா வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா புள்ளக்காரன் அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு கத்த ஹரிணி ரொம்ப துடிச்சு போயிடுறா. உடனே ஒரு ஜாடி எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ண அது உடையல. அண்ட் பார்த்தா இப்ப புள்ளைய காணோம். இவன் மிரண்டு போய் கத்த பார்த்தா இது எல்லாமே கனவுதான். உடனே எழுந்து போய் புள்ளைய போய் பாக்கலா. பார்த்தா ரூம்ல இல்ல. வேகமா கீழே போய் பாக்கலா. பார்த்தா அந்த ஆயா ஏன தூங்க வச்சிட்டு இருக்காங்க. ஹரிணி பயத்துல ஒன்னும் பேசாம அவனை தூக்கிக்கிட்டு வேகமா ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் அவளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால்ல ஒரு ட்ரெஸ்ஸோட டிசைனை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிரேம் வந்து எங்க இருக்காத போயிடு அப்படின்ட்டு சொல்றான். அவனோட பின்பத்தை அந்த கண்ணாடியில பார்த்து இவ பேசிட்டு இருக்கா. ஆனா ஃப்ரெண்டு பார்க்க அந்த கண்ணாடியில யாருமே இல்ல. யார்கிட்ட பேச அப்படின்ட்டு அவ கேட்க என் ஹஸ்பண்ட தான் பேசுறான் அப்படின்ட்டு இவ திரும்பி பாக்கறா. பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவளுக்கு ஒன்னும் புரியாம ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு பிராம போய் தேடுறா. பிராம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவ சுத்தி முத்தி தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட் பயத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப கனெக்ஷன் பிரேக் ஆகுது. ஹரிணி ரூம்ல இருந்து அலறி அடிச்சிட்டு வேகமா ஓடி வரா. உடனே கால் கட் ஆயிடுது. கட் பண்ணா பிராம் வீட்டுக்கு வரான். இவ பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் பார்த்தா அப்படின்ட்டு தெரியல. அப்புறம் கட் பண்ண ஹரிணி அந்த கண்ணாடியில இருக்க அந்த சிம்பிளையே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு எடைய போக சடனா அந்த கண்ணாடி ஆடுது. இவ பயத்துல கிட்ட போய் பார்த்துட்டு இருக்க சடனா அந்த கண்ணாடி வைப்ரேட் ஆகுது. ஐயோன்னு பயந்து போயிடுறா. ஆனா பார்த்தா போன் வைப்ரேஷன் தான். ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஏன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு கேக்குறான். அப்பதான் புள்ளைய காணமே அப்படின்ட்டு தேடி ஓடி போறா. பார்த்தா புள்ளக்காரன் பக்கத்து வீட்டு பையனோட விளையாடிட்டு இருக்கான். உடனே அவனை வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட அப்ப அங்க வேலைக்காரமா வராங்க. இங்கதான் எங்க வீடு பக்கத்துல இருக்கு, வந்து ஒரு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு இவளுமே போறா. உள்ள போய் பார்த்தா அந்த ஆயாவோட சின்ன வயசு போட்டோ அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்துக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இது எப்ப எடுத்தது அப்படின்ட்டு கேக்குறா. இந்த ஆயா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 35 வருஷமா வேலைக்காரங்களா இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனர்ஸ் இறந்ததும் அவங்களுடைய பசங்க வெளியூருக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பசங்க எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்களாம். சோ அப்பதான் எடுத்தது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹரிணி உங்க ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கட் பண்ணா ஹரிணி ஒரு பழைய ஜாமான் விற்கிற கடைக்கு வர அங்க வந்து இந்த கண்ணாடியோட போட்டோவை காமிச்சு அதை பத்தி விசாரிக்கிறா. ஆனா அதை பார்த்துட்டு அவங்க இந்த மாடல்ல ஒரு கண்ணாடி நாங்க பார்த்ததே இல்லமா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்ப ஒரு லேடி ஒரு புக்கை ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க. அந்த புக்ல ஃப்ரண்ட்ல பார்த்தா அந்த கண்ணாடியில பார்த்த அதே சிம்பிள் தான் இருக்கு. அதனால அந்த லேடி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவங்க ஒரு சென்டர் மாதிரி அதுக்குள்ள போக எவ்வளவுமே பின்னாடியே போறா. அதை அந்த லேடி நோட் பண்ணிடுறான். ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹரிணி அந்த கண்ணாடியை பத்தியும் அந்த சிம்பிள் பத்தியும் சொல்றான். அதை கேட்டோன்னே அவங்க அவங்களுடைய தங்கச்சியை பத்தி சொல்றாங்க. இவங்க அப்ராட்ல இருக்கும் போது தங்கச்சி ஒரு நாள் கால் பண்ணி கண்ணாடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
ஆனா அதை பத்தி உங்களுக்கு சரியா முழுசா தெரியல. சோ அதுக்காக தான் இந்த புக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த புக்ல பார்த்தா அந்த கண்ணாடியை பத்தி முழுசா எல்லாமே இருக்கு. அப்புறம் கட் பண்ணா வீட்டுக்கு ஃப்ரெண்டு வரா. நீ ஓகேவா, இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப அருணி அந்த கண்ணாடிய துணியால மூடி வச்சிருக்கா. அதை பார்த்த இவ அந்த துணியை எடுத்துடுறா. அதை பார்த்தோன்னே அருணி ஒரு செகண்ட் பயந்துடுறா. பட் ஆனா அதை வெளியே காட்டிக்காம நார்மலா பேசுறா. அப்படியே பேசிக்கிட்டே அருணி அந்த கண்ணாடியை மூடலாம் அப்படின்ட்டு போக பின்னாடியே அந்த ஃப்ரெண்ட் நிக்கிற இடத்துல அந்த பொண்ணு நிக்கிறா. இவ ஷாக்ல அப்படியே பயந்து திரும்பி பார்க்க அங்க யாரும் இல்ல. இவளுக்கு ஒன்னும் புரியாம பயத்துல அந்த கண்ணாடி பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கா. இவ பயத்துல நகராம அப்படியே ஓரக்கண்ணால பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு அவனை நம்பாத அப்படின்ட்டு சொல்றா. யாருன்னு தெரியல, ஆனா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கா. அருணி புரியாம பயத்துல அப்படியே காதை கிட்ட கொண்டு போக ஃப்ரெண்டுக்காரி பயத்துல வாயை பொழந்துகிட்டு அப்படியே கிட்ட வரா. அப்ப சரவணா பின்னாடி இருந்து யார கைத்தோட மிரண்டு போய் கத்திடுறாங்க. அட யாரா இது அப்படின்ட்டு பார்த்தா என்றாதான் அவன் அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேட்கறான். அப்ப புள்ளக்கார ஸ்கூல்ல விட்டு வர அப்பாவை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். எனக்கு வெளியே போலாமா அப்படின்ட்டு அவன் கேட்க இவனுமே சரின்னு சொல்றான். ஆனா அருணி நோன்னு சொல்லிடுறா. அதனால 2 பேருக்குள்ளயுமே சண்டை வந்துடுது. அப்ப பிராமமே வந்துடுறான். என்றாவை ஏன்னா விட்டு இடைய பொண்ணு தள்ளி விடுறான். உடனே அருணி புள்ளைய கூட்டிக்கிட்டு மேல ஓடுறா. அப்ப என்றா அந்த கண்ணாடியை பார்க்க அப்படி என்னத்தை தான் பார்த்தான் அப்படின்ட்டு தெரியல. ஆனா பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் ஷாக்ல நின்றுட்டு இருக்கான். உடனே பிராம் பக்கம் பார்த்து நீ யாருன்னு அவனை அடிக்க போறான். ஆனா இவனை அடிச்சு அவன் வெட்டி விட்டுறான். இதனால ஈயானு ரொம்பவும் அழறான். இந்த அங்கிள் என் அப்பா இல்ல, அவர் தான் என் அப்பா அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் கட் பண்ணா அருணி ஹஸ்பண்ட் கிட்ட என்ற மாதிரி இவனுக்குமே சைக்காலஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குங்க, ஏன்னா இப்ப இவனோட பிஹேவியரே சரியில்லை அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் அருணி அந்த கண்ணாடியை அப்படியே பயத்துல பாத்துட்டு இருக்கா. இப்ப ஏதாவது வாய்ஸ் கேக்குதா அப்படின்ட்டு காதை கிட்ட வச்சு பார்க்க சன்னா கண்ணாடியில 2 பேர் வருது. இவ பயத்துல அதை அழிக்க ட்ரை பண்ண அது அழியல. அப்புறமா கட் பண்ணா ஸ்கூல்ல பையனை கூட்டிட்டு போறதுக்கு இவளுக்கு முன்னாடி என்றா வந்து நிக்கிறான். இவ பார்த்து டென்ஷன் ஆகுறா. பட் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே விட்டுடுறா. அப்ப அவன்கிட்ட அந்த கண்ணாடியை பத்தி பேசுறா. திடீர்னு 2 வார்த்தைகள் அந்த கண்ணாடியில தெரிஞ்சுது அப்படின்ட்டு அந்த போட்டோவை காமிக்கிறா. அதை பார்த்தோன்னே இவன் நீ ஆலிசினேஷன் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்கிறான். ஆனா அவன் ரியல்னு சொல்ல அது என்னன்னு வாங்கி பாக்குறான். அது பார்க்க ஏதோ புது வேர்ட் மாதிரி இருக்கு. உடனே அதை எழுதி பார்க்க அது என்னன்னு கண்டுபிடிக்கிறான். சுக்மா வீரநேகரா அப்படின்ட்டு 2 பேர் வருது. அப்புறமா கட் பண்ணா மறாவது நாள் அருணி அந்த லேடியை போய் பாக்குறா. அந்த லேடி அவனோட ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிடுறா. இவ கனவுல பார்த்த அந்த ஃபேமிலி தான் அவங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. பட் கொஞ்ச நாள் இந்த பொண்ணு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிருக்கா. வீட்டுல தங்கச்சியும் அம்மாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து தங்கச்சி கால் பண்ணி வீட்டை விட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடியை பத்தி ஏதோ பிரச்சனை மாதிரி சொல்லியிருக்கா. ஆனா அதை பத்தி இவளுக்கு சரியா என்னன்னு தெரியல. அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க அவளோட தங்கச்சியோட போட்டோவை பார்த்து இவங்களை நான் அந்த கண்ணாடியில பார்த்தேன் அப்படின்ட்டு அருணி சொல்றா. அந்த பொண்ணோட தங்கச்சி அவளோட ஃபியான்சியை பார்க்க அப்ராட்ல இருந்து இவ்வளவு வர சொல்லியிருக்கா. பட் ஆனா அதுக்குள்ளேயே தங்கச்சியும் அம்மாவும் இறந்துட்டாங்க. போலீஸ் விசாரிச்சதுல ராபரின்னு சொல்லி கேஸ முடிச்சிட்டாங்களாம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஃபியான்சியையும் நல்லா பார்க்க முடியல. சோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அருணி இந்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்க அதுல அவங்களுக்கு பின்னாடி இந்த வேலைக்காரம்மா நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கண்டிப்பா அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்ட்டு அவகிட்ட இந்த புக்கை வாங்கிட்டு வேலைக்காரம்மா பார்க்க வரா. ஜன்னல் வழியை எகிரி குச்சி உள்ள போறா. உள்ள கபோர்ட்ல திறந்து பார்த்தா ஒரு வயசான கப்பல் போட்டோ இருக்கு. அப்புறம் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அந்த பேப்பர்ல பார்த்தா மந்திர வார்த்தைகள் இருக்கு. அதை படிச்சு பார்த்தோன்னே இவ வேகமா வெளியே ஓடி வந்து அந்த புக்ல கிழிஞ்சி புணர்ந்த பக்கத்துல வைக்கிறா. கரெக்டா அது பிளேஸ் ஆகுது. இதுல இருந்துதான் அவங்க கிழிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சோடனே அருணி பயந்து போய் வேகமா வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் கட் பண்ண நைட்டு வேலைக்காரமாட்ட சாவகாசமா அந்த பொண்ணோட ஃபேமிலி பத்தி கேக்குறா. ஆனா அதுக்கு அந்த ஆயா நான் அப்ப டவுன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோமா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அந்த ஃபேமிலி பத்தியே தெரியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அருணி விடாம அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் என்னாச்சு அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே அந்த அம்மா சுக்மான்னு பேரை சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போறாங்க. அவன் கட் பண்ணாம வர நாள் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் எதையும் கண்டுக்காம வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு கிளம்பி போறான். அப்ப அந்த ஆயா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என் கூட வா அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனோடனே இந்த கதவை பூட்டி சாவி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா நைஸா அருணி அந்த சாவியை எடுத்துக்கிறா. அப்ப அந்த ஆயா அருணி கிட்ட முன்னாடி அந்த பொண்ணை பத்தியும் அந்த பொண்ணோட ஃபேமிலி பத்தியும் தெரியாதுன்னு சொன்னவங்க இப்ப எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்களுக்கு என்னாச்சு எப்படி இறந்தாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த பொண்ணு அழகா இருந்தோம் தேவைகளை பூர்த்தி பண்ணல, அதனாலதான் நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டோன்னே அருணி பயந்து போயிடுறா.
அப்படி என்ன தேவை அப்படின்ட்டு தெரியல. உடனே அருணி தப்பிக்க ட்ரை பண்ண அவங்க தடுக்கிறாங்க. ஆனா இவ தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி போறான். பின்னாடியே அவங்களுமே வர அப்ப ஹஸ்பண்ட் கரெக்டா வந்துடுறான். உடனே கார்ல ஏறி வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே பயத்துல ஏன் எங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க அப்ப அந்த அம்மா வந்துடுறாங்க. இவன் கதவை திறக்க போக அருணி பயத்துல அவங்க கொலைக்காரங்க திறக்காதீங்க திறக்காதீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா அவன் அந்த காதல வாங்காம போய் கதவை திறக்கிறான். இவன் பயத்துல ஷாக்ல நிக்க உடனே ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி கிஸ் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்னைக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, அப்படியே ஷாக்லையும் பயத்துலயும் அப்படி நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் ஏன்னு ரூம்ல இருந்து கீழே வரான். இது எல்லாத்தையுமே பாக்குறான். அப்ப அந்த ஆளை அருணிய ஒரே அடி அடிக்க அவன் மயங்கி போய் விழுந்துடுறான். என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா மாடியில இருந்து தானா விழுந்து சாகல, இவன் தான் கத்தியால கொத்தி கொன்னு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்கள கொன்னு இருக்காங்க. இப்ப அருணி மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்க கண்ணாடியில பார்த்தா இவ போட்டோல பார்த்தால அந்த ஆயா தாத்தா அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவ புரியாம அப்படி திரும்பி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதுதான் அந்த கண்ணாடியில அப்படி தெரியுது. அப்ப அந்த ஆயா என் பேரு தான் சுக்மா, இவர் என் புருஷன் வீரநேகரா அப்படின்ட்டு சொல்றாங்க. அருணி அதை கேட்டோன்னே பயந்து போயிடுறா. அப்புறம் அவன் கண்ணாடி முன்னாடி போய் நிக்க அந்த தாத்தா மாதிரி தெரியுறான். சோ அதான் என்றா கண்ணாடியில இவனை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டிருக்கான். அப்ப அவன் அருணி கிட்ட அவங்க யாருன்றத சொல்றான். ஓப்பனிங்ல வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள்ல ஒரு பெரிய வால் போட்டோ பார்த்தோம்ல, அவங்க தான் இவங்க. அந்த புக்கையும் கண்ணாடியும் பயன்படுத்தி இவங்க தங்களோட ஆன்மாவை இத்தனை வருஷமா மத்தவங்களோட உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அழிவில்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ஆயாவால ஃபர்ஸ்ட் பாடி டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அடுத்த பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியல. சோ அதுல இருந்து அந்த ஆயா புது உடலை தேடிட்டு இருக்கு. அண்ட் இதை சிம்பிளா சொல்லணும்னா கூடு விட்டு கூடு பயிர வித்த இவங்க அந்த கண்ணாடி மூலமா இவங்க சூஸ் பண்றவங்களோட ஆன்மாவை அந்த கண்ணாடிக்குள்ள மறைஞ்சி இருக்க மாய உலகத்துல அடிச்சிட்டு இவங்களோட ஆன்மாவை அவங்களோட உடம்புக்கு கூட விட்டு கூட பாய்ச்சிடுவாங்க. ஆனா இதை இவங்க பண்றதுக்கு சரியான முழு சந்திர கிரகணம் தேவைப்படுது. அந்த சந்திர கிரகணத்தோட ஒளி அந்த கண்ணாடி மேல படும்போதுதான் இது வேலை செய்யுமா. சோ இதனாலதான் ஓப்பனிங்ல அந்த பொண்ணோட உடம்புல கூட விட்டு கூட பாயலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது சந்திர கிரகணம் முடிஞ்சிருக்கு. சோ அதனால கோவப்பட்டு அந்த பொண்ணு இவங்க கொண்டுட்டாங்க. இப்ப அருணி உடம்புக்கு அந்த ஆயோட ஆன்மா கூடு விட்டு கூடு பாய போகுது. சோ அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க மேல புள்ளையோட சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே அவன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு மேல போறான். ஆனா அதுக்குள்ளேயே அவன் உஷாரா பீரோக்கு மேல ஏறி ஒளிஞ்சிக்கிறான். பீரோ மேல ஏதாவது இருக்கானா அப்படின்ட்டு அவன் கையை வச்சு பாத்துட்டு இருக்க அதுக்குள்ள கீழே ஆயா கூப்பிடுறாங்க. அப்ப இவங்க எதிர்பார்த்தா சந்திர கிரகணம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால மேல பாய்க்கேன் அப்பாக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறான். கட் பண்ண இங்க என்றா வீட்டுக்கு வரான். அவன்கிட்ட பையன் புக்கை பத்தியும் அந்த கண்ணாடி பத்தியுமே சொல்றான். எல்லாத்தையும் என்றா கேட்டோன்னே பிள்ளைய சேஃபா இங்கே இருக்க சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்குள்ள போறான். அதுக்குள்ளதான் அந்த அருணியை தூக்கிட்டு போயிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா ஏதோ குகை மாதிரி இருக்கு. அந்த குகையில அவங்க கொன்ன நிறைய பேரோட ஆன்மாக்கள் அலைஞ்சிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே பயந்துட்டு இருக்க அதே சமயம் குகைக்கு நடுவுல அருணி அந்த சிம்பல் வரையப்பட்ட அந்த பாறைக்கு மேல கட்டி வச்சிருக்காங்க. மயக்க தெளிஞ்சு அவ எழுந்திருக்க பயந்து போய் கத்துறா. அந்த சத்தம் கேட்டு என்றா ஓடி வரான். அதுக்குள்ள இவங்க அந்த மந்திரத்தை சொல்லி அருணியோட உடம்புல இருந்து ஆன்மாவை பிரிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயா அருணியா மாறிட்டு வரா. அப்ப என்றாமே வந்துடுறான். நான் பார்த்து பயத்துல அந்த பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான். அப்ப சடனா பார்த்தா அந்த புள்ளக்காரன் கத்திக்கிட்டு ஓடி வரான். என்றா அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். ஏன் நான் பார்த்தோன்னே அவன் அடிக்க வர உடனே என்றா ஓடி வந்து தடுக்கிறான். இப்ப ஆயா அருணியாவே கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. அவ்வளவுதான் அப்படின்ட்டு பார்த்தா உடனே ஏன்னு குண்டிக்குள்ள எடுத்து கரெக்டா குறி வச்சு அடிச்சிடுறான். அதனால ஆயா கொஞ்சம் தடுமாற என்றா வேகமா அருணியோட கட்டை அவுத்துடுறான். அப்புறம் வேகமா தப்பிக்க பார்க்க என்றாவை அவன் பிடிச்சிடுறான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அருணியை பார்த்து என்றா புள்ளை கூட்டிக்கிட்டு வேகமா ஓடு அப்படின்ட்டு சொல்றான். அவளும் வேகமா ஓட அப்ப ஒரு ஆன்மாவை பார்த்து பயந்து பள்ளத்துல விழுந்துடுறான். அதே சமயம் அந்த ஆயா எழுந்து வந்து புள்ளைய வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அப்ப உடனே என்றா பின்னாடி வந்து அவங்கள பிடிச்சிடுறான். அவங்க கையில வச்சிருக்க அந்த கத்தியால அவங்க வயிற்றுலயே குத்திடுறான். அண்ட் எரிணிய பார்த்து வேகமா இங்க இருந்து ஓடு அப்படின்ட்டு கத்த அவளுமே வேகமா இங்க இருந்து ஓடுறா. வெளியுமே வந்துடுறா. வெளியே வந்தோடனே அருணி என்றா கிட்ட இவ கோவமா நடந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சாரின்னு அழுதுட்டே கத்துறா. அப்ப அவனுமே கரெக்டா வெளியே வந்துடுறான். அதே சமயம் இந்த சந்திர கிரகணமும் முடிஞ்சு அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆயாவும் தாத்தாவும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் கட் பண்ண இப்ப இந்த பழைய வீட்டுக்கே இங்க வந்துட்டாங்க. ஃபேமிலியா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க அப்ப புள்ளக்காரன் இனிமே நம்ம அப்பா கூடவே இருக்கலாமா அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேக்குறான். அதுக்கு அருணியும் சரின்னு சொல்றா. அப்ப காலிங் பெல் அடிக்க யாருன்னு போய் பாக்குறா. பார்த்தா அந்த லேடி வந்து நிக்கிறா. என் தங்கச்சியோட ஃபேன்சியோட போட்டோ கிடைச்சிச்சுன்னு காட்டுறா. அது யாருன்னு பார்த்தா அவன் தான். அப்ப கரெக்டா என்றா வந்து நிக்கிறான். அந்த போட்டோல பார்த்தா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல
டீ குடிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவ ஹென்ரா இன்னைக்கு டீ குடிச்சதை நினைச்சு பாக்குறா. அவனுமே இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீ குடிச்சிருப்பான். இது தெரிஞ்சனே இவ ஷாக் ஆகி நிக்க அப்படியே கட் பண்ணி அந்த குகைக்குள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஹென்ராவை கொண்டு உன்னோட பாடியை அந்த கிழவன் எடுத்துக்கிட்டான். ஆனா அந்த கிழவி இறந்துட்டாதான். சோ அப்படின்னா வெளியே வந்தது ஹென்ரா இல்ல, ஹென்ரா உலகத்துல இருக்க அந்த கிழவன் தான். சோ இந்த டிஸ்டோடைய இந்த கதையை இங்க முடிக்கிறேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.